ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் 12 டென்சஸில் ஃபர்ஸ்ட்டு இருக்கிற 3 டென்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிளியராக நம்ம கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது ஒரு கேள்வி நம்ம எப்படி கேட்கணும்னு சொல்லி நிறைய விஷயத்த ரொம்ப தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இது கிராமரில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இதை தப்பு இல்லாமல் நீங்கள் கிளியராக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற டென்சஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்கள் கவனமாக கவனிங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த 3 டென்சஸ்லையுமே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாதபடிக்கு இதை கிளியராக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம டென்சஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் 2 தான். சப்ஜெக்ட், வேர்ப். சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, இது கண்டிப்பாகவே நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எந்த ஒரு தமிழ் வாக்கியத்தையும் நம்மளால் இங்கிலீஷில் கரெக்டாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எதெல்லாம் சப்ஜெக்ட்னு பார்க்கலாம். I, we, you, they, he, she, it and names. இந்த 8ஐயும் தான் நம்ம இங்கிலீஷில் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு தமிழ் வாக்கியங்களோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 சப்ஜெக்ட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. எந்த ஒரு வாக்கியத்துக்கும் இந்த 8 சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்று தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசுகிறதுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அந்த 8 சப்ஜெக்டையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். I அப்படின்னா நான், we அப்படின்னா நாம் அல்லது நாங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள், தே அப்படின்னா அவர்கள், ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, நேம் அப்படின்னா எல்லா பெயர்களுமே. ஸோ இந்த 8 சப்ஜெக்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு சென்டென்ஸுமே இருக்காது. இப்போ சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது இப்போது நான் படித்தேன், நான் தூங்குகிறேன், நான் விளையாடுகிறேன், நான் ஓடுகிறேன் இந்த மாதிரியான செயல்களை குறிக்கிறது தான் வேர்ப். ஒரு சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இது 2ஐயும் நம்ம கிளியராக ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். ஐ, வி, யூ, தே இது 4 கூட சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இது V1 ஃபார்மில் இருக்கணும். ஹீ, ஷீ, இட் அண்டு நேம் இது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் V1 ஃபார்மில் இருக்கணும். ப்ளஸ் இது கூட என்ன வரணும் அப்படின்னா எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் இதில் ஏதாவது ஒன்று இந்த ஹீ, ஷீ, இட் அண்டு நேம்ஸ் கூட சேர்ந்து தான் நம்ம எழுதணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இது நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இப்போது நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஐ, வி, யூ, தே இது சப்ஜெக்ட் ப்ளஸ் டோன்ட் ப்ளஸ் வேர்ப் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஹீ, ஷீ, இட் அண்டு நேம் இது சப்ஜெக்ட் ப்ளஸ் டசன்ட் ப்ளஸ் வேர்ப் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இப்போது நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போது பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆரம்பிக்கிறேன் அல்லது நான் தொடங்குகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் தொடங்குகிறேன் அல்லது நான் ஆரம்பிக்கிறேன் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் அவ்வளோதான். ஐ ஸ்டார்ட் அப்படின்னா நான் தொடங்குகிறேன். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸில் இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா நான் தொடங்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நான் தொடங்குறேன், இல்லை நான் தொடங்கலை. இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ நான் தொடங்கவில்லை அப்படின்னு சொன்னேன், நான் ஒரு விஷயத்தை நான் இப்போ செய்யலை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் ஸ்டார்ட் நான் ஆரம்பிக்கவில்லை அல்லது நான் தொடங்கவில்லை. இதவே ஒரு கேள்வியாக நம்ம கேட்கணும் அப்படின்னா நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அல்லது நான் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இப்போது ப்ரெசண்ட்டில் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா டு ஐ ஸ்டார்ட் நான் ஆரம்பிக்கலாமா. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இப்போது நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிற வேர்டு வச்சு நம்ம அடுத்த சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கலாம்.
நீ தொடங்கு. நம்ம யார்ட்டயாவது சொல்லுவோம்ல, நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்றோம். நீ ஆரம்பி அல்லது நீ தொடங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூ ஸ்டார்ட், யூ ஸ்டார்ட். நீ தொடங்கு. நீ தொடங்க வேண்டாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம வந்து அத எப்படி சொல்லுவோம்? நீ தொடங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, யூ டோன்ட் ஸ்டார்ட். யூ டோன்ட் ஸ்டார்ட். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரணும். டோன்ட் நெக்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் என்ன வேர்போ அது நம்ம வந்து போடணும். ஸோ நீ தொடங்க வேண்டாம். இத நம்ம இங்கிலீஷ்ல யூ டோன்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லணும். இதுவே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல நீங்கள் தொடங்குகிறீர்களா? மற்றவங்க கிட்ட நம்ம கேட்போம். நீங்க தொடங்குறீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? இப்படிலாம் நம்ம பேச்சு வழக்குல கேட்போம் இல்லையா? ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ ஸ்டார்ட்? டூ யூ ஸ்டார்ட்? நீங்கள் தொடங்குகிறீர்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வி. நாங்கள் தொடங்குகிறோம். இப்போ நம்ம குரூப்பா நம்ம சேர்ந்திருக்கோம். நம்ம நெறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நாங்கள் தொடங்குகிறோம். இத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து பிரசன்ட்ல நடக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ அத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வி ஸ்டார்ட். வி அப்படின்னா நாம் அல்லது நாங்கள். தொடங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட் அவ்வளோதான். நாங்கள் தொடங்குகிறோம். வி ஸ்டார்ட். இது நெகட்டிவா சொன்னா எப்படி சொல்லலாம்? நாங்கள் தொடங்கவில்லை. இது நம்ம இங்கிலீஷ்ல வி டோன்ட் ஸ்டார்ட். வி டோன்ட் ஸ்டார்ட். நாங்கள் தொடங்கவில்லை. இதை ஒரு கேள்வியாக நம்ம கேட்கணும் அப்படின்னா, நாம் தொடங்குவோமா? நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டூ வி ஸ்டார்ட்? டூ வி ஸ்டார்ட்? நாம் தொடங்குவோமா? இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் தே. அவர்கள் தொடங்குகிறார்கள். அவர்கள் தொடங்குகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ அவங்க தொடங்குறாங்க. இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வெரி குட். தே ஸ்டார்ட். தே ஸ்டார்ட். அவர்கள் தொடங்குகிறார்கள். இப்போ ஒரு விஷயம் அவங்க ஸ்டார்ட் பண்ணலை, அவங்க தொடங்கலை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வாங்க. தே டோன்ட் ஸ்டார்ட். தே டோன்ட் ஸ்டார்ட். அவர்கள் தொடங்கவில்லை. வெரி குட். அவர்கள் தொடங்குகிறார்களா? இது ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறோம் இல்லையா? அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? அவங்க தொடங்குகிறாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டூ தே ஸ்டார்ட்? டூ தே ஸ்டார்ட்? அவர்கள் தொடங்குகிறார்களா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கற்றுட்ருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கதான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீ. அவர் தொடங்குகிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம கூட இருக்கிற ஒருத்தருடைய பேரோ அல்லது அவரே சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அவங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹீ ஸ்டார்ட்ஸ். ஹீ ஸ்டார்ட்ஸ். இங்கே ஏன் நம்ம ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு நம்ம எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட் வரும் பொழுது நம்ம வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்து தான் நம்ம பேசணும். அதனால் நம்ம ஹீ ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் தொடங்குகிறார். அவர் தொடங்கவில்லை. இதை எப்படி சொல்லலாம் நெகட்டிவாக சொல்லும் பொழுது? அவர் தொடங்கவில்லை. ஹீ டசின்ட் ஸ்டார்ட். ஹீ டசின்ட் ஸ்டார்ட். அவர் தொடங்கவில்லை. அவர் தொடங்குகிறாரா? நம்ம கேள்வியாக கேட்குறோம் இல்லையா? அவர் தொடங்குகிறாரா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டஸ் ஹீ ஸ்டார்ட். டஸ் ஹீ ஸ்டார்ட். அவர் தொடங்குகிறாரா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஷீ. ஷீ அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம். அவள் தொடங்குகிறாள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஷீ ஸ்டார்ட்ஸ். இதில் எஸ்சிஏ சேர்த்து வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? வெரி குட். ஷீ ஸ்டார்ட்ஸ். அவள் தொடங்குகிறாள். அவள் தொடங்கவில்லை. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஷீ டசின்ட் ஸ்டார்ட். ஷீ டசின்ட் ஸ்டார்ட். அவள் தொடங்கவில்லை. அவள் தொடங்குகிறாளா? அவள் தொடங்குகிறாளா? இதை எப்படி கேட்கலாம்? டஸ் ஷீ ஸ்டார்ட். டஸ் ஷீ ஸ்டார்ட். அவள் தொடங்குகிறாளா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இட். இட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயம் அது தொடங்குகிறது. நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்கோ இல்லை என்ன ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது தொடங்குகிறது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இட் ஸ்டார்ட்ஸ். இட் ஸ்டார்ட்ஸ். நம்ம ஏன் எஸ் சேர்த்து எழுதியிருக்கிறோம்? ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட் வரும் பொழுது நம்ம வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்து தான் நம்ம எழுதணும். ஸோ அதனால் நம்ம வந்து அது தொடங்குகிறது இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும் பொழுது இட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் அது தொடங்கவில்லை. அது தொடங்கவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும்? இட் டசின்ட் ஸ்டார்ட். இட் டசின்ட் ஸ்டார்ட். அது தொடங்கவில்லை. அது தொடங்குமா? அது தொடங்குமா? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டஸ் இட் ஸ்டார்ட். டஸ் இட் ஸ்டார்ட். அது தொடங்குமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும், ஒரு இன்ட்ராகேட்டிவ் அதாவது ஒரு கேள்வி வாக்கியம் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எப்படி நம்ம பேசணும், அதோட பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதோட இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், பாஸ்ட்டில் நமக்கு முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ அதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸில் நடந்தக்கூடிய பாசிட்டிவ் காரியம், நெகட்டிவ் காரியம், அப்புறம் வந்து கேள்வி, இது மூணையும் நம்ம எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போது நான் ஆரம்பித்தேன், நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில். ஸோ நான் ஆரம்பித்தேன், இதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதை எப்படி சொல்லலாம், பாசிட்டிவாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அது இங்கிலீஷில், ஐ ஸ்டார்டட். நான் ஆரம்பிக்கவே இல்லை, இதை எப்படி சொல்லலாம், நான் ஏற்கனவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டோன்னா இல்லையே, நான் இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ நான் ஆரம்பிக்கவே இல்லை, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ நெவர் ஸ்டார்டட். நான் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு கேள்வியா நான் ஆரம்பித்தேனா, நம்ம கேட்போம்ல, நான் அதை ஸ்டார்ட் பண்ணேனா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா டிட் ஐ ஸ்டார்ட், எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், டிட் ஐ ஸ்டார்ட், நான் ஆரம்பித்தேனா. இப்போது நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்தி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீ ஆரம்பித்தாய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவோம்ல, நீ தானே அதை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீ ஆரம்பித்தாய், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ ஸ்டார்டட், நீ ஆரம்பித்தாய். நீ ஆரம்பிக்கவே இல்லை, இதை எப்படி சொல்லலாம், யூ நெவர் ஸ்டார்டட், நீ ஆரம்பிக்கவே இல்லை. இதை நம்ம கேள்வியாக கேட்கும் பொழுது எப்படி கேட்போம், நீ ஆரம்பித்தாயா அப்படின்னு நம்ம கேட்போம். நீ ஆரம்பித்தாயா, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா டிட் யூ ஸ்டார்ட், நீ ஆரம்பித்தாயா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாங்கள் தொடங்கினோம். நம்ம ஏற்கனவே நாங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ நாங்கள் தொடங்கினோம், இதை நம்ம இங்கிலீஷில் வி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லணும். வி ஸ்டார்டட், நாங்கள் தொடங்கினோம். நாங்கள் தொடங்கவே இல்லை, நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம்ல, இதை எப்படி சொல்லலாம், வி நெவர் ஸ்டார்டட், நாங்கள் தொடங்கவே இல்லை. நாங்கள் தொடங்கினோமா, இதை எப்படி கேட்கலாம், டிட் வி ஸ்டார்ட், நாங்கள் தொடங்கினோமா. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறது அவர்கள் தொடங்கினார்கள், இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா தே ஸ்டார்டட். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா, அவர்கள் தொடங்கினார்கள், தே ஸ்டார்டட். அவர்கள் தொடங்கவே இல்லை, இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா தே நெவர் ஸ்டார்டட், அவர்கள் தொடங்கவே இல்லை. அவர்கள் தொடங்கினார்களா, ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், அவர்கள் தொடங்கினார்களா. டிட் தே ஸ்டார்ட், அவர்கள் தொடங்கினார்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணணுங்கிறத நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 3 சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீ, ஷீ, இட். இந்த 3 சப்ஜெக்ட் கூட நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போது அவர் அல்லது அவன் தொடங்கினான் அல்லது அவர் தொடங்கினார், இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஹீ ஸ்டார்டட், அவர் தொடங்கினார். அவர் தொடங்கவே இல்லை, இதை எப்படி சொல்லலாம், he never started, அவர் தொடங்கவே இல்லை. அவர் தொடங்கினாரா, இதை எப்படி கேட்கலாம், did he start, அவர் தொடங்கினாரா. அடுத்த சப்ஜெக்ட் she, அவள் தொடங்கினாள், இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், அவள் தொடங்கினாள். அவள் தொடங்கவே இல்லை, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், she never started, அவள் தொடங்கவே இல்லை. அவள் தொடங்கினாளா, இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், did she start, அவள் தொடங்கினாளா. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இட் அப்படின்னா அது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது தொடங்கியது, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், இட்
இட் ஸ்டார்டட் அது தொடங்கியது. அது தொடங்கவே இல்லை. இது எப்படி சொல்லணும்? இட் நெவர் ஸ்டார்டட். இட் நெவர் ஸ்டார்டட். அது தொடங்குமா? இது எப்படி கேட்கலாம்? அது தொடங்குமா? வில் இட் ஸ்டார்ட்? வில் இட் ஸ்டார்ட்? அது தொடங்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணணுங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம கற்றுக்க போகிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசுகிறது தான் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதோட நெகட்டிவ் சென்டென்ஸ், அதோட இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக நம்ம கற்றுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக நீங்கள் கவனிங்க. நாங்கள் தொடங்குவோம், நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம தொடங்கலான் இருக்கோம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ நாங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி, தொடங்குவோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வில் சேர்த்து நம்ம பேசணும். ஸோ நாங்கள் தொடங்குவோம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வி வில் ஸ்டார்ட். புரிஞ்சுதா? வி வில் ஸ்டார்ட், நாங்கள் தொடங்குவோம். எல்லா வேர்ப் கூட நம்ம முன்னாடி வில் சேர்த்து தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும். ஸோ நாங்கள் தொடங்குவோம் இதை நம்ம இங்கிலீஷில் வி வில் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்கள் தொடங்க மாட்டோம். நாங்கள் தொடங்க மாட்டோம். நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். நாங்கள் தொடங்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா we will not start. we will not start. நாங்கள் தொடங்க மாட்டோம். நாம் தொடங்குவோமா? நாம் தொடங்குவோமா ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா shall we start? shall we start? நாம் தொடங்குவோமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தே. அவர்கள் தொடங்குவார்கள். அவர்கள் தொடங்குவார்கள். நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, நிறைய பேர் டீமாக சேர்ந்து அவங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவர்கள் தொடங்குவார்கள். அவர்கள் தொடங்குவார்கள் இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தே வில் ஸ்டார்ட். தே வில் ஸ்டார்ட். தே அப்படின்னா அவர்கள், ஸ்டார்ட் அப்படின்னா தொடங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம வில் சேர்த்து நம்ம பேசணும். தே வில் ஸ்டார்ட் அப்படின்னா அவர்கள் தொடங்குவார்கள். அவர்கள் தொடங்க மாட்டார்கள் இதை எப்படி சொல்லலாம்? தே ஓன்ட் ஸ்டார்ட். தே டோன்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். தே ஓன்ட் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர்கள் தொடங்க மாட்டார்கள். அவர்கள் தொடங்குவார்களா இதை எப்படி கேட்கலாம்? அவர்கள் தொடங்குவார்களா? வில் தே ஸ்டார்ட்? வில் தே ஸ்டார்ட்? அவர்கள் தொடங்குவார்களா? இப்போது தே வச்சு நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ. யூ அப்படின்னா நீன்னு நமக்கு தெரியும். நீ தொடங்குவாய். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவோம், நீ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் நீ ஸ்டார்ட் பண்ணுவ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ நீ தொடங்குவாய் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ வில் ஸ்டார்ட். யூ வில் ஸ்டார்ட். நீ தொடங்குவாய். நீ தொடங்க மாட்டாய் அல்லது நீ ஆரம்பிக்க மாட்டாய் இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? யூ டோன்ட் ஸ்டார்ட். யூ டோன்ட் ஸ்டார்ட். நீ தொடங்க மாட்டாய். நீ தொடங்குவாயா? நீ தொடங்குவாயா ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறோம்ல. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? வில் யூ ஸ்டார்ட்? வில் யூ ஸ்டார்ட்? நீ தொடங்குவாயா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஐ. நான் தொடங்குவேன். நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? நான் தொடங்குவேன். ஐ வில் ஸ்டார்ட். ஐ வில் ஸ்டார்ட். நான் தொடங்குவேன். நான் தொடங்க மாட்டேன் இதை எப்படி சொல்லலாம்? நான் தொடங்க மாட்டேன். ஐ won't ஸ்டார்ட். ஐ won't ஸ்டார்ட். நான் தொடங்க மாட்டேன். நான் தொடங்கலாமா? நான் தொடங்கலாமா இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டு ஐ ஸ்டார்ட். டு ஐ ஸ்டார்ட். நான் தொடங்கலாமா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஹீ, ஷீ, இட். இந்த 3 சப்ஜெக்ட் கூட நம்ம எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸும் மேக் பண்ணணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். அவர் தொடங்குவார். அவர் தொடங்குவார் இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஹீ வில் ஸ்டார்ட். ஹீ வில் ஸ்டார்ட்.
ஃபியூச்சர் டென்ஸ்னாலே நம்ம வில் சேர்த்து நம்ம பேசணும். ஹி வில் ஸ்டார்ட் அப்படின்னா அவர் தொடங்குவார். அவர் தொடங்க மாட்டார். இது எப்படி சொல்லணும்? ஹி won't ஸ்டார்ட். ஹி won't ஸ்டார்ட். அவர் தொடங்க மாட்டார். அவர் தொடங்குவாரா? இது எப்படி கேட்கலாம்? வில் ஹி ஸ்டார்ட். வில் ஹி ஸ்டார்ட். அவர் தொடங்குவாரா? உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அவள். அவள் தொடங்குவாள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஷீ வில் ஸ்டார்ட். ஷீ வில் ஸ்டார்ட். அவள் தொடங்குவாள். அவள் தொடங்க மாட்டாள். இது எப்படி சொல்லலாம்? ஷீ won't ஸ்டார்ட் அல்லது ஷீ டோன்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். அவள் தொடங்குவாளா? இது எப்படி சொல்லணும்? வில் ஷீ ஸ்டார்ட். வில் ஷீ ஸ்டார்ட். அவள் தொடங்குவாளா? ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இட். அது தொடங்கும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? அது தொடங்கும். இட் வில் ஸ்டார்ட். இட் வில் ஸ்டார்ட். அது தொடங்கும். நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன? அது தொடங்காது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இட் won't ஸ்டார்ட். வெரி குட். இட் won't ஸ்டார்ட். அது தொடங்காது. அது தொடங்குமா? இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? அது தொடங்குமா? வில் இட் ஸ்டார்ட். வில் இட் ஸ்டார்ட். அது தொடங்குமா? ஆன்சர்ஸ் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்மளால் எல்லா சென்டென்ஸையும் நம்ம ப்ராப்பராக இங்கிலீஷில் நம்மளால் பேச முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த 3 டென்சஸ்லேயும் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதோட நெகட்டிவ், அதோட இன்ட்ராகேட்டிவ் இந்த 3 சென்டென்ஸும் எப்படி நம்ம மேக் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.